வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். மாட்டில் என்னென்ன சாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ போடுறேன், எனக்கு தெரிஞ்சது போடுற பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பு கிராஸு. பியூர் ஹெச்எப்புங்கிறது நம்ம ஏரியாவில் அதிகமில்ல, ஈரோட்டுக்குள்ள மாடு வருது. அது ரொம்ப நெட்டாக கருப்பு மலை, இதெல்லாம் ஹெச்எப் கிராஸுங்க. கிராஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு ஓரளவுக்கு தாங்கு. இப்போ இந்த கருப்பு வெள்ளை சட்டையில் வர்றது பூராமே நம்ம ஜர்சி மாடுகளுக்கு ஹெச்எப் ஊசி போடுவாங்க. ஹெச்எப் ஊசி போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 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 கணக்கில் மாடு கிடைக்கும். இது கிடைக்கல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுத்தமான பியூர் ஹெச்எப்பை விட உங்களுக்கு இந்த மாதிரி வர்றது வந்து என்ன ஆகும்னா வெயிலுக்கு தாங்கு, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகுது. எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளை காய்த்தாலும் இங்கே நம்ம ஏரியாவில் பிறக்கிறதுனால பெரிய சுத்தமான ஹெச்எப் வாங்கி கொண்டாந்தாலும் நம்ம ஏரியாவில் வச்சு அதை பக்குவம் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா மாடாய்க்கு. ஆனால் சுத்தமான காரி சட்ட மாடே பியூர் எடுத்து பியூர் ஊசி போட்டோம்னா அது ஒரு 90% சேர்த்தலாம். அதுவும் 10% கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. மாட்டு வகையில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஆதி காலத்து மாடு வளர்த்துறா பிடிச்சி பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக வேணும்னு நாட்டு மாட்டுக்கே ஜரிசி ஊசி போடுவாங்க முன்ன. அப்படி போனது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸுக்கெல்லாம் வருது. இந்த கிராஸுக்கெல்லாம் வரையில் பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா அதிகம் கிடைக்கும், பால் திக்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜர்சிக்கு ஹெச்எப் ஊசி போட்டது. டாக்டர் சொன்னாவே போடுவாங்க. அது 400 ரூபா ஊசி 450 ரூபா ஊசி சொல்கிறாங்க. சில டாக்டருங்கிறாங்க அப்படி ஒன்றே கிடையாதுங்க, எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஹெச்எப் ஊசின்னு சொன்னீங்கன்னா அதைத்தான் போடுமே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் போடுறாங்க ஒரு பக்கம். நான் தெளிவாக அதை விசாரிச்சுட்டே கேட்டேன். அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தா அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போடுற பாருங்க.